அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே எங்களை படைத்திருக்கிறார். இன்று உலகத்தில் பல மதங்களில் இனத்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் வாழுகிறார்கள், யஹூதிகள், நசாராக்கள், இன்னும் பௌத்தர்கள், இப்படி பல மதத்தினர்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா உடம்பிலே ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறார். அந்த சக்தியின் மூலமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விடயத்தில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறுவனை பார்த்தால் நான் நல்ல படித்து நல்ல ஒரு மனிதனாக வரணும் என்று முயற்சி செய்கிறான், அந்த முயற்சியை அவன் அடைகிறான். இன்னொரு மனிதரை பார்த்தால் நான் வீடை கட்டணும் என்று முயற்சி செய்கிறார், அவர் வீடை கட்டுகிறார். இன்னும் சிலர்களை பார்த்தால் நாங்கள் வாகனம் எடுக்கணும், வாகனத்தினால் நாங்கள் ஓடணும் என்று சொல்லி சிலர்கள் வாகனங்களின் சிந்தனையிலே வாழ்கிறார்கள், முயற்சி செய்கிறார்கள், சல்லியை சேர்க்கிறார்கள், அதை வாங்கிவிடுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் எந்த மனிதர் எந்த முயற்சியை செய்தாலும் அல்லாஹ் அந்த முயற்சியை வீணடிப்பதில்லை, அதை அல்லாஹ் கொடுக்கிறான். முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, காபிர்களாக இருந்தாலும் சரி, வீடு கட்டுகிறார்கள், வாகனங்கள் வாங்குகிறார்கள், காணிகள் எடுக்கிறார்கள், இப்படி பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறார்கள், பிள்ளைகள் நல்ல டாக்டர்ஸ்களாக இன்ஜினியர்ஸ்களாக வருகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாரும் முயற்சி செய்கிறார்கள், அல்லாஹ் அந்த முயற்சியை உலகத்திலே கொடுக்கிறான். மேலான சகோதரர்களே, முயற்சியை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று துன்யா ரீதியான முயற்சி, இப்ப சொன்னது எல்லாம் துன்யா ரீதியான முயற்சி. வீடு கட்டுவது, காணி வாங்குவது, படிக்க வைப்பது, இதெல்லாம் துன்யா ரீதியான முயற்சி. இதை அல்லாஹ் உலகத்திலே அதற்குரிய கூலியை கொடுத்து விடுகிறான். ஆனால் இன்னொரு முயற்சி இருக்கிறது, ஆன்மீக முயற்சி. அது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் சொந்தமானது. இபாதத்தை சரியாக நிறைவேற்ற வேண்டும், 5 நேரமும் நேரத்துக்கு தொழ வேண்டும், அதே போன்று நோன்புகள் பிடிக்க வேண்டும், நல்ல விடயங்களை பேச வேண்டும், ஹராங்களை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். இது ஆன்மீக முயற்சி. இப்படி ஒருத்தன் முயற்சி செய்கிறான் என்றால், நான் 5 நேரமும் தொழுகிறேன், சுன்னத்துகளை கூட்டிக் கொள்கிறேன், சுன்னத்தான நோன்புகளை நான் பிடிக்கிறேன், நான் எனக்கு நல்ல கூலி வேணும் என்ற நோக்கத்தில் அதே முயற்சியில ஈடுபட்டு நான் சுவர்க்கம் போகணும் என்ற முயற்சியில உலகத்திலே இபாதத் செய்வான் என்றால், அல்லாஹ் மறுமையில அவனுக்கு அந்த கூலியை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறான். உலகத்தில் ஒரு கூலியை ஜக்டாக கொடுக்கிறான், ஆனால் இன்னொரு முயற்சிக்குரிய கூலியை அல்லாஹ் ஆகிராவிலே கொடுக்கிறான். அந்த முயற்சி தான் ஆன்மீக முயற்சி என்று சொல்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்களும் இப்படித்தான் உலகத்தில் வாழ வேண்டும், ஆன்மீக முயற்சி உள்ளவர்களாக இருக்கணும். 5 நேரமும் நேரத்துக்கு தொழ வேண்டும், நான் தொழுவதால எனக்கு சுவர்க்கம் கிடைக்கணும், நோன்புகளை பிடிக்க வேண்டும், இதை போல பணம் இருக்கிறதா ஜகாத்தை கொடுக்க வேண்டும். இது ஆன்மீக முயற்சி. எவ்வளவு நன்மைகளை அள்ளி எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுத்தால் மறுமையில எங்களுக்கு தரஜாக்கள், அந்தஸ்துக்கள் கூடிக்கொண்டே போகும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருக்கலாம். ஏன் உலகத்தில் சென்ற முயற்சிக்கு கூலியாக அல்லாஹ் மறுமையில தருகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இதை போலத்தான் உலகத்தில் ஒரு மனிதர் ஆன்மீக முயற்சியில ஈடுபட்டு வாழ்கிறார், நல்லவர்களை செஞ்சு கொண்டே இருக்கிறார், தொழுகிறார், நோம்பு பிடிக்கிறார், ஜகாத்தை கொடுக்கிறாரு, சதகாக்கள் அள்ளி வீசுறாரு, இப்படி உலகத்தில் வாழ்றாரு. அவருடைய உலக வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். மறுமையில கபருடைய வாழ்க்கை வேதனை இல்லாத, அவருக்கு சுவர்க்க சுகண்டி அனுபவித்த ஒரு வாழ்க்கையாக கபருடைய வாழ்க்கை இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் மறுமையுடைய வாழ்க்கை, வலது கரத்துல பட்டோல கிடைக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் இவர் சுவர்க்கம் போகிறார். ஏன் உலகத்துல நல்ல வாழ்ந்தாரு, அதனால அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுப்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, இதற்கு மாற்றமாக ஒரு மனிதன் உலகத்தில் வாழ்றான், பாவம் செஞ்சு கொண்டே இருக்கிறான், கண்ணால பாவங்களை பார்க்கிறான், படங்களை பார்த்து கொண்டே இருக்கிறான், இன்னொரு சைட்ல காதால பாட்டுகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். இவன் வாழ்க்கை அப்படியே கழியுதுன்னு வச்சுக்குங்க. தொழுகிறானும் இல்ல, நோம்பு பிடிக்கிறானும் இல்ல, இவன் துன்யா வாழ்க்கையை அல்லாஹ் கஷ்டமாக்குவான். குர்ஆன் பேசுது, இவன் மௌத்தாகும் போதோ சக்கராத்திலே இழுபட்டு கொண்டு தான் இருப்பான். அவனுடைய சக்கராத்துடைய வேதனை கடுமையாக இருக்கும். ஏன் உலகத்தில் பாவம் செஞ்சு கொண்டிருந்தான், ஆன்மீக முயற்சி இல்லாம வாழ்றான், கபருடைய வேதனை அனுபவிப்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, அதுக்கு அடுத்த ஸ்டெப் மஹ்ஷரில இவன் எல்லார முன்னுக்கும் கேவலப்பட்டவனாக மாறுவான், இடது கரத்தில் பட்டோல. அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தால் இவன் போறது டாக்டர் நரகமாக இருக்கும். அல்லாஹ் இதை விட்டு எங்களை பாதுகாப்பானாக.
அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வாழ்ந்தாங்க. வாழும் போது இபாதத்துகளை கூட்டிக் கொண்டே இருந்தார்கள். சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள், அதிகமாக அமல் செஞ்சு கொண்டே இருந்தார்கள். ஏன்? மறுமையில நான் சொர்க்கம் போகணும் என்ற நோக்கத்தில். ஆனா சஹாபாக்களும் கூட, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட ஒவ்வொரு நாளும் அதிகமான விடயங்களை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள். அதுல முக்கியமான ஒன்று தான், தினமும் எந்த தொழுகையிலையும் எந்த நாளும் பாதுகாப்பு தேடின ஒரு விடயம் இருக்கும் என்றால் அதுதான் நரகத்தை விட்டும் அல்லாஹ் என்னை பாதுகாத்திரு, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம் என்று அத்தஹியாத்துல் ஓதுவாங்க. ஒவ்வொரு தொழுகையிலும் பாதுகாப்பு தேடுவாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க எத்தனை பேர் இந்த பாதுகாப்பை தேடிக்கொண்டிருக்கிறோம்? நாங்க உலகத்துல கண்ட கிண்ட மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு மறுமையில் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று தெரியும், தெரிந்து உலகத்துல பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த நபி கூட ஒவ்வொரு தொழுகையிலையும் பாதுகாப்பு தேடினார்கள். ஒரு விடயத்தை, அது நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள். நாங்கள் இதற்கு பின்னால இன்றையிலிருந்து சரி ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பு தேடுவோம், நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேட்கணும். இது ஒவ்வொருவருக்கும் கடமையாக இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, நரகத்தை பத்தி பேசினா கேட்டுக்கொண்டே இருக்கலாம், சிலர்களுக்கு கண்ணீர் வடியலாம். இப்ப கேட்பீங்க, இப்ப எடுத்துக்கொண்ட ஹுத்பாவை நரகத்தை பத்தி தான் கேட்கலாம். அதுக்கு பின்னால வாழ்க்கையில அமல் பண்ணாதவன் அவன் அல்லாஹ்வுடைய அடியான் அல்ல. கேட்டு விட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போற ஆட்கள் இருக்கிறாங்களே, இவங்க அல்லாஹ்வுடைய நேசர்கள் அல்ல. இவங்களுக்கு சக்கராத்துடைய வேதனை கஷ்டமாக இருக்கும், கபரு வேதனை கஷ்டமாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, கேட்கிற பயான்களை வாழ்க்கையில் அமல்கள் கொண்டு வாங்க, பிராக்டிகலா கொண்டு வாங்க. நரகத்தை பத்தி குர்ஆன் எத்தனையோ வசனங்கள் பேசியிருக்கிறது, எத்தனையோ ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நரக நெருப்பு இருக்குது. ஒரு ஹதீஸ்ல வருகிறது, அல்லாஹ் நரக நெருப்ப, அந்த நெருப்ப 1000 வருடங்கள் சூடாக்குவான், சூடாக்கி கொண்டே இருப்பான். அது சிவப்பு கலராக மாறிவிடும். அதற்கு பின்னால திரும்ப 1000 வருடங்கள் அதை சூடாக்குவான், அதை கொதிக்க வைப்பான். அது அப்படியே வெள்ளை நிறமாக மாறும், வெள்ளை கலராக மாறும். அதுக்கு பின்னால் அல்லாஹ் திரும்ப 1000 வருடங்கள் அந்த நெருப்ப அப்படியே சூடாக்கி கொண்டே இருப்பான். அது கடைசியாக கருப்பு நிறமாக மாறிவிடும் என்று ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய உலகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பிக்குதே, இந்த நெருப்பு கிட்ட கொஞ்ச நேரம் இருக்கலாம், எங்களுக்கு கொஞ்ச நேரம் இருக்கலாம், கூதல் காயலாம். ஆனா நெருப்பு இருக்கிறதே, நரக நெருப்பு, அதற்கு கிட்ட போக முடியாது. கிட்ட போனா எங்களுடைய உடம்பு அப்படியே கருகிவிடும். இத குர்ஆன் பேசுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நரக நெருப்பு மிகவும் பயங்கரமான ஒரு காட்சியாக இருக்கும். யாருக்கும் அங்க போயிட்டு குளிர் காய முடியாது. இன்றைக்கு நெருப்பை வச்சு அடுப்பில் ஆக்குறோம், அதை வச்சு நல்ல ருசியாக சாப்பிடுறோம். அத போல ஏதாவது டீய குடிக்கிறோம், அந்த சூட வச்சு, நெருப்பு சூட வச்சு. அத போல கிட்ட நின்று குளிர் காயிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நரக நெருப்பால எந்த சாப்பாடையும் உண்ண முடியாது. நரக நெருப்பால எந்த பானத்தையும் சிறப்பாக இனிப்பாக குடிக்க முடியாது. நரக நெருப்புல கிட்ட போயிட்டு கூதல் காய முடியாது. அவ்வளவு கடும் கஷ்டமாக ஒவ்வொரு அது கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த நெருப்புக்கு கிட்ட போனால் எங்கள் அப்படியே வெந்தெடுத்து விடும், உடம்பு அப்படியே கருப்பு நிறமாக மாறிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான ஒரு பயங்கரமான ஒரு இடம் தான் அந்த நரக குழி. இதற்கு போறதுக்கு யாரும் தயாராக மாட்டாங்க. ஆனா உலகத்துல பாவம் செஞ்சு கொண்டிருப்பவன் அவன் போறது அதற்குத்தான் போவான். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க எங்களுடைய வாழ்க்கையை டேர்ன் பண்ணணும், மாற்றிக்கொள்ளணும், நல்ல மல்களை கூட்டிக் கொள்ளணும். அத போலத்தான் மேலான சகோதரர்களே, நரகவாசிகள் இருக்கிறார்களே, நரகவாசிகளுக்கு அல்லாஹ் உடம்ப கொடுப்பான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உடம்பு இருக்கிறே, இந்த உடம்புல கொஞ்சம் நெருப்பு பட்டா கொஞ்சம் சூடாகிரும், அப்படியே அந்த இடத்துல பொக்களிச்சிரும். இந்த உலகத்துக்கு ஏற்பத்தான் அல்லாஹ் உடம்ப தந்திருக்கிறான். தாயிட வயிற்றுக்குள்ளால் இருந்தோம், அந்த வயிற்றுக்கு ஏற்பத்தான் எங்களுடைய உடம்பு. இந்த உலகத்துக்கு ஏற்பத்தான் இந்த உடம்பு.
அது போல மறுமையில நரகத்தில் அல்லாஹ் எங்களுடைய உடம்ப பன்மடங்காக்குவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய நரகத்தில உடம்பு எப்படி இருக்கும்டா, ஒரு மனிதன் 3 நாள் நடப்பான், நடந்து எத்தனை கிலோமீட்டர் நடப்பானோ அந்த அளவு அகலமானதாக சைஸ் உள்ளதாக அல்லாஹ் அவன் உடம்ப ஆக்குவார். ஏண்டா நரகத்தில் வேதனை செய்யப்படுவார். வேதனை செய்யப்படும் போது கத்திக் கொண்டிருப்பார். இந்த நெருப்புக்கோ இந்த உடம்பு, நரக நெருப்புக்கோ அந்த உடம்பு.